பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சுப்னா. நான் ஃபோன் வாங்கி பேசினது தப்பு தான். சாரி. போதுமா? நீ ஏன் போய் சொன்ன? சரி விடு சுப்னா. ஏன் உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல சுப்னா. Then what's the problem? உனக்கு சொல்ல பிடிக்கலையா? Will you stop it? உன்னை பிடிச்சதுனால தான் வந்தேன். இன்னைக்கு எங்க அப்பா இறந்த நாள். அவரை என் கையால எரிச்ச நாள். நீ பார்ட்டி கூப்பிட்டதும் வந்து நிக்கிறனா அது உன் மேல வச்சிருக்க லவ் தாண்டி காரணம். இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க வசந்த்னு சொன்னல, அந்த சந்தோஷத்தை தரதாண்டி வந்தேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன். வருஷம் விரதம் இருப்பேன். இன்னைக்கு ஏன் தியாகம் பண்ணணும்? இது நேத்தே என்கிட்ட சொல்லிருக்கலாமே. லவ் பண்ணா மத்தவங்களுக்காக மாத்திக்காத வசந்த். நீ யாரு? நீயும் நானும் ஒன்னாயிட்டா வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அம்மாயும் ஏமாத்திட்டு என்னையும் கில்ட்டி ஆக்கிட்டு ச்சே, என்னத்துக்கு இதெல்லாம்? Let's all cheer up. Hey, 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 hey. வசந்த் ப்ளீஸ், உனக்கு புரியல சொப்னா. நீ எனக்கு எதுவும் புரிய வைக்க வேண்டாம். கிளம்பலாமா? நாளைக்கு பார்க்கலாம். பை. சொப்னா, ஒரு ஸ்மால் கிஃப்ட். மறுபடியும் கிஃப்டா? நாளைக்கு என் பர்த்டே. 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சு. அதான். நம்ம என்ன சின்ன குழந்தைங்கள ஒரே கலர்ல ட்ரெஸ் போடுறதுக்கு? சரி, அதை கூட பார்ப்போம். சாரி, எனக்கு ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்காது. ஐ ஒன்லி லைக் டு வேர் பிளாக் அண்ட் ப்ரௌன். இது ஓல்ட் ஃபேஷன் வேற. ஓகே, குட் நைட். பாய். ஒரு நிமிஷம். உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியல சொப்னா. எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நாய்க்குட்டி பிடிக்காது, ப்ளூ ட்ரெஸ் பிடிக்காது. அவ்வளோ ஏன் எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு உன் கூட சேர்ந்து சாப்பிட்டா அது உனக்கு பெருசாக தெரியல. என்ன செய்யணும், என்ன செஞ்சால் பிடிக்கும், எதையுமே விட்டு கொடுத்து வாழ தெரியாதா? என்னால் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி எடுத்துகிட்டு போக முடியாது. நீ சொல்கிற மாதிரி நீயாவே இரு. அப்படியே இருந்தன்னா உன் லைஃப்பில் நீ மட்டும்தான் இருப்ப, நான் இருக்க மாட்டேன். குட் பை. மேடம், மேடம். டேய் விடுறா, யாருக்கு தான் சண்டை வரல? 2 நாள் பேசாதெல்லாம் ஒரு மேட்ரா? இன்னைக்கு நைட் கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ண போறா. நாளைக்கு உங்கள் ப்ராப்ளம்லாம் மறந்து ஜாலியாக ஊர் சுத்த போறீங்க பாரு. நடக்குமாடா இதெல்லாம்? டேய் கண்டிப்பாடா, நம்ம பசங்களெல்லாம் 12:15 மேலே தான் ஃபோன் பண்ண சொல்லியிருக்கிறேன். இதோ இன்னும் 5 நிமிஷம் தான் ஆகுது, கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவா பாரு. என்னடா அவன்? மச்சி, என் மொபைல் நம்பர் போடு. நெட்வொர்க் பிஸியாக இருக்கான்னு பார்ப்போம். வருதா? நெட்வொர்க் இருக்குடா. டேய், அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ, அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தாலும் இருக்கலாம். நீ ஏன்டா அப்செட் ஆகுற? வா வந்து கேட்க விட்டு வா. டேய் பங்களாக்காவது வெட்டுறா, அவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறான். சீக்கிரம் வாடா. சொன்னா கேட்க மாட்டானே அவன். வாடா. இந்தா கமான் வெட்டு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Vasanth. Happy birthday to you. டேய் பாருங்க அப்படி இந்த தூக்குறா. ஓட்டனா. ஹலோ மச்சான், ஹாப்பி பர்த்டேடா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ வெரி மச். இவனா? அவ இல்லடா. சரி அதுக்கு ஏன்? டேய் 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 என்னடா ஆச்சு இவன் இப்படி பண்றான்? ஹலோ. நண்பா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா. ஹலோ. ஹாய் வசந்த், ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்டா குமார். வசந்த் ஏன்டா? ப்ளீஸ்டா, என்னை எதுவும் சமாதானப்படுத்த வேண்டாம். அவளுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு என் பர்த்டேன்னு. ஒரு ஃபோன் சரி வேண்டாம், ஒரு எஸ்எம்எஸ் ஆல் பண்ணியிருக்கலாம்ல.
சரிடா ஒருவேளை லைன் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். பண்ணுவாடா. எப்போடா? எப்போ? டேய், லவ்வரோட பிறந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குடா. ஆனா அவளோட வாழ்த்துக்காக காத்துட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லடா. ஷீ இஸ் அ ப்ராப்ளம்டா. ராமானுஜமே வந்தாலும் சொல்யூஷன் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம். டேய் தேவையில்லாம் நீயே ஏதோ கற்பனை பண்ணிக்காதடா. உன் ஜெஸ்ஸி மாதிரி இல்லடா அவன். சரிடா எதுக்குடா பர்த்டே அதுமா அழுகுற? கூல். டேய் சத்தியமா பழி வாங்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணலடா. ஃபோன் ட்ரை பண்ணியிருப்பாளோன்னு ஒரு நம்பிக்கையில் தூங்கலாம் தான். ஹலோ. ஹாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இதுக்கு முன்னாடி ஃபோன் ட்ரை பண்ணியா? இல்லையே, ஏன் கேக்குற? இல்லை, சார்ஜில் போட்டிருந்தேன் அதான். இன்னைக்கு நான் லீவ் போட்டிருக்கேனே. ம். என்ன எப்படி லீவ் கிடைச்சதுன்னு கேட்க மாட்டியா? எப்படி? உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நேத்தே ஓவர் டைம் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 11:30 ஆயிடுச்சுடா. வந்ததும் செம்ம தூக்கம். அதான் ரெடி ஆன உடனே உனக்கு கால் பண்றேன். என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் என்ன கதையா சொல்றேன்? சரி, இன்னைக்கு எங்க கூட்டிட்டு போற சொல்லுப்பா. அம்மா மாரியம்மா, இதான் எல்லாரையும் காப்பாற்றணும். வா சொப்னா. வசந்த், இந்த கோயிலுக்கா வந்திருக்கோம்? ஆமாம் சொப்னா, என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அம்மாவும் நானும் இங்கே தான் வருவோம். நீ கிடைக்கணும்னு கூட நிறைய தடவை வேண்டியிருக்கேன். செம்ம ராசியான கோவில், நல்லா வேண்டிக்கோ, பழிச்சிரும். வா வா வா, வந்து கியூல நில்லு. இல்லை, உனக்கே தெரியும் எனக்கு லீவ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு லீவ் போட்டிருக்கேன். இந்த கோயில் போயிட்டு வர்றதுக்குள்ளே 3 மணி நேரம் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வேற போகணும்டா. ஸோ நீ நம்ம காதல் மட்டும் இருக்கிற ஒரு தனிமையான இடத்துக்கு போகலாமா? அப்போ கோவில் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. சிரிச்சது போதும். சொல்லு, என்ன ஆர்டர் பண்ணலாம்? உன் இஷ்டம், நீ ஏன் ஆர்டர் பண்ண? ஐயோ, அப்புறம் சுதந்திரம் எனது பிறப்பு உரிமைன்னு திலகர் மாதிரி பேசுவேன். நீயே சொல்லு. திஸ் இஸ் யோர் டே, யோர் விஷ். ஓகே. ஹலோ. ஹலோ சொப்னா. எஸ். இமிடியேட்டா ஆபீஸ்க்கு கிளம்பி வந்திருக்கேன். 2 நாள் பன்னீர் பட்டர் ஆக்சுவலி மசாலா. நான் இன்னைக்கு லீவு. இல்லங்க, எம்டிஸ் ஆர்டர், நீங்க கட்டாயம் வரணும். ஒரு சின்ன மீட்டிங் தான், முடிச்சிட்டு கிளம்பிருக்கேன். பட் சார். நோ சொப்னா, யூ மஸ்ட் கம். சரி, நான் வரேன். சார். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஓகே சார். மழை வேற வர்ற மாதிரி இருக்குல்ல? மெனு ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்றோம். சாப்பிட்டு நேராக திருவன்மீர் பீச் போகிறோம். நீ கேட்ட மாதிரி அமைதியாக இருக்கும். அங்கேருந்து ஈவினிங் கிளம்பி உங்கள் வீட்டில் நான் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே? என்னாச்சு சொப்னா? வசந்த், ஒரு சின்ன மீட்டிங், ஆஃபீஸ்க்கு போகணும். லீவ் போட்டிருக்கேன்னு சொன்ன? எம்டி மீட்டிங் வர சொல்றாங்க. நம்ம வேணா சாப்பிட்டு கிளம்பலாமா? அவசரம் ஒன்றும் இல்லை. நீ எனக்காக லீவ் போட வேண்டியதானே? நீ கூப்பிட்டதும் நாய்க்குட்டி மாதிரி கோவிலை விட்டுட்டு உன் கூட வரல. ப்ராப்ளமை புரிஞ்சுக்கோ வசந்த். எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடாத. கஷ்டம். யாரு? நானா? தேவைதான் எனக்கு. அம்மா தாயே, நல்லபடியா போ. நான் கிளம்புறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் விட்டுட்டு உன் கூடவே வந்தேன் பாரு. நல்லா வேணும் தான் எனக்கு. வசந்த், எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்கட்டும். அடி நீ கத்தும் போது எல்லாரும் பார்த்தாங்கல்ல. என்னடா இன்னைக்கு எல்லாம் நல்லா போகுதே, சண்டை வரலையேன்னு பார்த்தேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நீ உன் ஆஃபீஸை கட்டிட்டாலே நான் கிளம்புறேன். பாய்.
வந்துட்டா அவ எனக்காக லீவ் போட்டா பெரிய விஷயம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுவே நம்ம பண்ணா அட்வைஸ், ஏன் இப்படி சேஞ்ச் ஆறா சில்லறாருன்னு. இவ சொல்றபடிலாம் கேட்கறது நான் எதுக்குடா? ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்க வேண்டியது தானே. ஏன்டா அவளுக்கு நாய் பிடிக்கலன்னு தான்டா உன்ன சூஸ் பண்ணிருக்கா. டேய், வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுடா அவ வர்றதுக்கு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துற வாழ்க்கை, சுதந்திரம், இதெல்லாம் லவர் கூட இல்லடா. ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. இனிமே எல்லாமே நீங்க தான்டா. அவளை இனிமே பார்க்க மாட்டேன், பேசவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இதே எத்தனை வாட்டி சொல்லுவ. ஏய் சிலவளி ராமக்கா வந்துட்டாடா. கோவமா? மழையில நனைஞ்சியா? உனக்காக ஆஃபீஸ் மீட்டிங் முடிச்சு அதே கோயிலுக்கு போய் 4 hours கியூவில் நின்று ப்ரே பண்ணேன். நீ இன்னைக்கு டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு. டேய் பாத்தீங்களாடா, நான் அப்பவே சொல்ல சொப்னாவை பார்த்தாலே போதும் சமாதானம் ஆயிடுவேன்னு. எவனாவது விபூதி வச்சிங்களாடா? ஏய், நான் மயிலாப்பூர் கோயில் பூசாரியா உனக்கு விபூதி வச்சு விடுறதுக்கு? என்ன விபூதி மட்டும்தான் கிஃப்டா? வேற எதுவும் கிஃப்ட் இல்லையா? யார் சொன்னா கிஃப்ட் இல்லைன்னு? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு கிஃப்ட். நீ அடுத்த பர்த்டே வரைக்கும் மறக்க கூடாது. தா கிரீட்டிங் கார்டு. அப்புறம் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் பிரபஞ்சன் புக். தேங்க்யூ. இளையராஜா சிடி. தேங்க்ஸ். செல்போன் வித் நியூ சிம். இந்த சிம் எனக்கு மட்டும்தான். பிஸியா இருந்தது தொலைச்சிடுவேன். தேங்க்யூ. அப்புறம் உனக்கு பிடிச்ச ப்ளூ ஷர்ட். தேங்க்ஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நீ ரொம்ப நாளா என் போட்டோ வேணும்னு கேட்டுட்டு இருந்தல்ல, இது என் கலெக்ஷன். என் சின்ன வயசுல இருந்து எடுத்த எல்லா போட்டோஸும் இருக்கு. ஒன்லி ஃபார் யூ. இப்பவே வாங்கிக்கடா, இல்லாட்டி கல்யாண போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா. அடுத்தது கூலிங் கிளாஸ். உன் கோமான கண்ணை பார்த்து போர் அடிச்சு போச்சு. இனிமே நான் அதை பார்க்கவே கூடாது. கவலையே படாத, இன்னொரு உன்னையே பார்க்க மாட்டான். நெக்ஸ்ட் கோல்டு ரிங். உன் பேரும் என் பேரும் இதில் போட்டிருக்கு. பிடிச்சிருக்கா? தேங்க்யூ வெரி மச். இதுதான் மோஸ்ட் ஸ்பெஷல் கிஃப்ட். இதில் அரிசி இருக்கு. இதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மேரேஜ் டேட் தெரியும். தேங்க்யூ. வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, சஸ்பென்ஸ். ஒரு பார்சியில பண்ணதா? சாப்பிட்றத தவிர மற்ற எல்லாத்துக்கும் யூஸ் பண்றீங்க போல இருக்க. சும்மா இதுனா வசந்த் வீடா இல்லை வசந்தன் கோவா? எல்லாம் ஆடி செல்ல அள்ளின்னு வந்துக்கிறடா. ஏய் போங்கு, 11 கிஃப்ட் தான் இருக்கு. 12வது கிஃப்ட் எங்க? 12வது கிஃப்ட் எல்லாம் கையில கொடுக்க முடியாது. அப்ப கிஸ்ஸா புஸ். கையத்தோட வேணா காலில்